கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீதங்கள் புஸ்தகம் 44ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். தேவனே, நீர் என் ராஜா, யாக்கோபுக்கு ரட்சிப்பை கட்டளையிடும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டவர் தந்த இந்த நல்ல வசனத்துக்காக அவரை துதிக்கிறேன், சோதரிக்கிறேன். இந்த வசனத்திலே இந்த சங்கீதக்காரன் தேவனை அவர் ராஜாவாக பார்க்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்ந்த அந்த பழைய நாட்களில், பழைய ஏற்பாட்டு காலத்தில், ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவங்க என்ன பண்ணாங்க, ராஜா வேணும் ராஜா வேணும் என்று சொல்லி கேட்டாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார், நானே உங்களுக்கு ராஜாவாக இருப்பேன் என்று சொன்னார். ஆனால் அவங்க அந்த ஜனங்க என்ன பண்ணல, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் எங்களுக்கு ராஜா வேண்டும் என்று சொல்லி கேட்டு ராஜாவாகினாங்க. அப்படியாக ராஜாவை பெற்றுக்கொண்டாங்க. அப்போ ராஜா இருந்து அவங்களை என்ன பண்ணார், வழி நடத்தினார். அந்த நாட்கள் தான் அந்த வசனம், இந்த சங்கீதங்கள் எழுதப்பட்டிருக்கலாம் என்று நினைக்கிறேன். அதனால தான் அந்த சங்கீதக்காரன் இப்படியா சொல்லுகிறார். இந்த இடத்துல கூட தேவனையே அவர் என்ன பார்க்கிறார், ராஜாவாக பார்க்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் ராஜா வேண்டும் என்று கேட்ட காலத்தில் இந்த சங்கீதக்காரன் இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கலாம். இந்த சங்கீதக்காரன் தேவனையே ராஜாவாக பார்த்திருக்கிறார். அதனால தான் அவர் சொல்லுகிறார், யாக்கோப்புக்கு ரட்சிப்பை கட்டளையிடும் என்று சொல்லுகிறார். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரட்சிப்பு இல்லாமல் அநேகர் காணப்பட்டாங்க, விடுதலை இல்லாமல் காணப்பட்டாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணல, தேவனோடு சேர்ந்து வாழக்கூடிய வழி தெரியாமல் காணப்பட்டாங்க. அநேகர் என்ன பண்ணாங்க, கட்டுக்குள்ளேயும் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் காணப்பட்டாங்க. அதனால தான் அந்த சங்கீதக்காரன் அந்த நிலவரத்தை உணர்ந்தவராக அந்த ஜனங்களுக்காக அவர் என்ன பண்ணுறாரு, இப்படியாக சொல்லுகிறார், யாக்கோப்புக்கு ரட்சிப்பை கட்டளையிடும். அப்போ இந்த கடைசி நாட்கள் கூட ஒரு கூட்டத்தை எப்படி காணப்படுறாங்க, யாக்கோப்பை போல காணப்படுறாங்க. பெயர் இருக்கும், கிறிஸ்தவங்க பெயராக இருக்கும், கிறிஸ்தவங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள என்ன இருக்காது, ரட்சிப்பு இருக்காது, சமாதானம் இருக்காது, விடுதலை இருக்காது. இப்படிப்பட்ட ஜனங்களுக்கெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணணும், தேவனே ராஜாவாக வெளிப்பட வேண்டும், தேவனே ராஜாவாக அவங்க இருதயத்திற்குள்ளிருந்து ஆளுகை செய்ய வேண்டும், அவர்களை மேய்க்க வேண்டும், அவர்கள் தேவைகளை சந்திக்க வேண்டும், அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். அப்போ தேவன் உள்ளத்திலிருந்து வாசம் பண்ணி நம்மை நடத்தும் போது அவர் என்ன பண்ணுவார், நம்மை நடத்துகிற பாதையில் எல்லாம் அவர் நமக்கு போதுமானவராக இருந்து சரியான பாதையில் நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்துவார். நமக்கு அந்தந்த நாளுக்கு என்ன தேவை என்பதை நமக்கு அவர் பெற்றுத்தர வல்லமை நிறைந்தவராக இருந்து நம் உள்ளத்திலிருந்து நமக்கு அவர் உதவி செய்வார். அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த அனுபவம் குறைந்து காணப்படுவதால் தேவன் அவர்களுக்கு ராஜாவாக அவங்க உள்ளத்திலிருந்து அவர்களை ஆளுகை செய்து நடத்த முடியவில்லை. அவங்களை என்ன பண்ண முடியல, அந்தந்த நாளுக்கு ஒவ்வொரு நாளும் அவங்களை என்ன பண்ண முடியல, பலவிதமான நெருக்கங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இருந்து ரட்சிக்க முடிவதில்லை. அவர்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவர்களாக, விடுதலை பெற்றுக்கொண்டவர்களாக, சமாதானம் பெற்றுக்கொண்டவர்களாக தேவனோடு சேர்ந்து நடக்க முடிவதில்லை. தேவனுடைய கிருபைக்குள்ளே மறைந்து கொள்ள முடிவதில்லை. இந்த நாளில் கூட நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் எப்படி காணப்படுகிறோம், தேவன் நமக்குள்ளே ராஜாவாக இருந்து நம்மை நடத்துகிறாரா, நமக்குள்ளிருந்து நம்மை ஆளுகை செய்து ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவையானதை பெற்றுக்கொள்ள உதவி செய்கிறாரா என்பதை இந்த நாளில் கூட நாம் உணர்ந்து சிந்தித்து தேவன் நம்மை ராஜாவாக நம் உள்ளத்தில் இருந்து நடத்தும்படியாக நாம் நம்முடைய வாழ்க்கையை அவர் கரத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவன் நமக்கு ராஜாவாக இருக்கும்போது அது நமக்கு மிகுந்த சந்தோஷம், நமக்கு மிகுந்த பலன், நமக்கு மிகுந்த பாதுகாப்பு. இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக அவர் இந்த உலகத்திலே வந்து ஆளுகை செய்து 1000 வருடம் அரசாட்சி செய்ய போகிறார். அப்போ அந்த 1000 வருட அரசாட்சியில் பங்கு பெற நாம் என்ன பண்ணோம், இந்த நாட்களிலே அவர் அவர் நம்முடைய உள்ளத்தை அவர் வந்து ஆளுகை செய்யும்படியாக, நம் உள்ளத்திலே ராஜாவாக இருந்து வாழும்படியாக நாம் முதலாவது அவருக்கு இடம் கொடுக்க வேண்டும். அவர் முதலாவது நாம் அவருக்கு இடம் கொடுக்கும்போது அவர் என்ன செய்வார், நாம் அவருக்கு இடம் கொடுக்கும்போது அவர் என்ன பண்ணுவார், நம் உள்ளத்திலிருந்து ஆளுகை செய்து இந்த உலகத்திலே நம்மை நடத்துவார். அப்போ அந்த 1000 வருட அரசாட்சியில் பங்கு பெறவும் நமக்கு உதவி செய்வார். அதனால் அந்த நாளில் கூட நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாக ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நீ என் உள்ளத்திலே வந்து வாசம் செய்து நீ ராஜாவாக இருந்து என்னை நடத்தும் என்று சொல்லுவோம். அப்போது தேவன் நம்மோடு கூட நம்மை நடத்துவார், ஆசீர்வதிப்பார். கர்த்ததாமே அந்த வசனங்களால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். கிருபையும் சிநேகம் நிறைந்த நல்ல தெய்வமே, நன்றி செலுத்தும். இந்த நாளை ஆசீர்வதியும். நீரே எங்கள் ராஜாவாக இருக்கிறீர், நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் உள்ளத்தில் ராஜாவாக இருந்து எங்களை ஆளுகை செய்து நடத்தும், ஆசீர்வதியும். எங்களை ரட்சித்துக் கொள்ளும். கன மகிமை செலுத்துகிறோம் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமீன்.